சத்தியமேவ ஜெயத்தே. பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கும் அனைத்து கட்சி நாய்களுக்கும் இந்த பதிவு. பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கும் அனைத்து கட்சி நாய்களுக்கும் இந்த பதிவு. காஷ்மீர் தாக்குதலில் ஈடுபட்டதில் ஒரு நபர் அசீம் முசா, அவன் பாகிஸ்தான் ராணுவத்துல பணிபுரிந்த நபர். அதாவது பாகிஸ்தான் ராணுவத்துல சேர்ந்த ஒரு நபர் இந்தியாக்குள்ள இந்திய மக்களை தாக்குதல் நடத்தியிருக்கான், கொண்டிருக்கான்னு என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. எல்லா மீடியாவும் இதை பத்தி தான் பேசுது. இப்பவும் நீங்க பாகிஸ்தானுக்கு தான் சொம்படிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பாகிஸ்தானோட ராணுவ ஜெனரல் இந்த தாக்குதல் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்துக்கள் மற்றும் இந்துஸ்தானத்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? அதுக்கு நீங்க வக்காலத்து வாங்க போறீங்கன்னு சொல்லுங்க. பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நாங்க 30 வருஷமா நாங்க தீவிரவாதத்தை வளர்த்து விட்டுருக்கோம்னு பேட்டி கொடுத்திருக்காரு. 30 வருஷமா தீவிரவாதத்தை ஒரு அரசு வளர்த்து விட்டுருக்கு. அந்த அரசுக்கும் அந்த நாட்டுக்கும் தான் நீங்க சம்பாதிக்க போறீங்களா? இது காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பாரதம் அல்ல, இது மோடியும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பாரதம். 30 தளபதிகளை கூப்பிட்டு மோடி இன்னைக்கு மீட்டிங் போட்டிருக்காரு. பாகிஸ்தான் மேல என்னைக்கு வேணாலும் எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. தெற்கி உள்ள வந்துருச்சு, தெற்கியும் சைனா உள்ள வந்துட்டா இந்தியாவுக்கு பின்னடைவாகும். தெற்கியோட அப்பன் கிரீஸ் கூட ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. அது போக தெற்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்க பாகிஸ்தானுக்குள்ள வந்தது ஃபியூல் போட, நாங்க எந்த ஃபைட்டர் பிளைட்டையும் அவங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது, ஃபியூல் போட பேக் அடிச்சிட்டா. இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கறத நீங்களா பொறுத்திருந்து பாருங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையான யுத்தத்தில் பாகிஸ்தான் அவங்க சோசியல் மீடியால வார் ஆஃப் ட்ரோன்ஸ் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சைனாவும் டர்க்கியும் அவங்களுக்கு ஏர்போர்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. டைரக்டா டர்க்கியும் சைனாவும் ஏர்போர்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அது வேர்ல்டு வார் நோக்கி செல்லும். இந்தியாவுடன் எந்த நாடும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக போர் செய்ய போறது கிடையாது. பாகிஸ்தானுடன் சேர்ந்து எந்த நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக போர் செய்ய போறது கிடையாது. அப்படி செஞ்சாலே அது வேர்ல்டு வார் தான். இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்டான பிரச்சனையை உலக நாடுகள் விட்டுருவாங்க. நமக்கு சப்போர்ட்டா ரஷ்யா இருக்காங்க, மேற்குலக நாடுகள் இருக்கு. அமெரிக்கா கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்பட முடியாது. செயல்பட்டாங்கன்னா பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு, அமெரிக்கா தான் 30 வருஷமா தீவிரவாதத்தை வளர்த்து விடுவதற்கு உதவிகரமா இருந்தாங்க, அதனாலதான் நாங்க தீவிரவாதத்தை வளர்த்து விட்டோம்னு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்காக்கு எதிராக குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது இந்த நேரத்தில் அமெரிக்கா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுமா? சப்போர்ட் பண்ணாது. எல்லா சூழ்நிலையுமே இந்தியாவுக்கு சாதகமா தான் இருக்கு. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான பலூச்சிஸ்தான் பகுதி இருக்கு. அங்க பலோச் லிபரேஷன் ஆர்மியை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த 10 பேர் செத்து கொண்டிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மிக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, அவங்க சேர்ந்து 1000 பேர் செத்து போனாதான் 10 பேருன்னு நியூஸ் கொடுப்பான். அப்படின்ற போது 10 பேர் செத்து போயிட்டாங்க நியூஸ் கொடுக்கும் பொழுது பலோச் லிபரேஷன் ஆர்மி 10 பேர் சுட்டு கொண்டுட்டாங்கன்னா அவங்க 1000 பேர் கொல்லப்பட்டாங்கன்னு அர்த்தம். இதை பயன்படுத்தி கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை எடுப்பதற்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நான் நம்புறேன். எல்லாருமே பொறுத்திருந்து பாருங்க. இந்தியா எப்பயுமே பின்னடைவா போகாது.